மீன்பிடி தொழிலை தவிர்த்து வேற எதுவும் இல்லையா? எல்லையை தாண்டான்னு சொன்னாலும் எதையா எல்லை எல்லையே எங்களுக்கு தெரியாத கடலுக்கு ஏது எல்லை. எங்களுக்கு மீன்பிடி தொழிலை தவிர்த்து வேற எதுவும் இல்லையா? நாங்கள் மீன் பிடிக்கத்தானே போனோம். அங்கே இறங்கி நாங்கள் எதையும் கொள்ளையடிக்கலையே, இன்னும் பண்ணலையே. எல்லையை தாண்டான்னு சொன்னாலும் எதையா எல்லை எல்லையே எங்களுக்கு தெரியாத கடலுக்கு ஏது எல்லை? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கடலுக்கு ஏது எல்லை? மத்திய அரசே கடலுக்கு ஏதுப்பா எல்லை? நாங்கள் மீனை தான் பிடிக்க போனோம் கடல்ல, அதுவும் வயிற்று போல பசி பட்டினிக்கு, வேற எதுக்கும் இல்லை. மாட மாளிகை வாங்கணும், கூட கௌரவம் வாங்கணும், நாங்கள் போகலையே. இந்த பச்சை மண்ணுகளை பாருங்க, அப்ப இல்லாம அலறத பாருங்க. காலையில வந்தா நம்ம அப்பா அது வாங்கி தருவாங்க, இது வாங்கி தருவாங்கன்னு சொல்லு, இப்படி கதறுது. இதுக்கு அப்ப இல்லைன்னா தூங்காது என் பிள்ளை. என்ன பண்ணுவான் இன்னும் எத்தனை நாள் தெரியலையே. அவதாரம் போடுறான். நம்ம நாங்களே சாப்பிட வழி இல்லாம இருக்கோம். அவதாரத்துக்கு எங்க போவோம் நாங்க? ஐயா, நாங்க என்ன பண்ணுவோம்? பொழப்பு தேடி போனதுக்கு எங்களுக்கு இந்த கதியா? நாங்க எங்க போனோம்? எங்களுக்கு இப்போ எங்க அறவட்டு கிடக்குற எங்க மக்கள் வரணும், பொருள் வரணும். இல்லைன்னா குடும்பமா எங்களை கொண்டு கடல்ல தாத்துருங்க. இங்க இருந்து நாங்க என்ன பண்றோம்? பசி வட்டினி. இன்னைக்கு விளைய வைக்க ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க ஒன்றும் இல்லை, இதுக்கு கேட்குற அங்காடியை வாங்கி கொடுக்க ஒன்றும் இல்லை. எங்க வாவா உழைக்கிறவனை பூரா பிடிச்சி வச்சுக்கிட்டேன், அந்த பொருளையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். எங்க வாவா எங்களை சாகடிச்சது. என் போட்டு தாயா பிடிபட்டிருக்கு. என் பிள்ளைகளை என் பொருளையும் எனக்கு மீட்டு கொடுக்க சொல்லுங்கப்பா. என் பொருள் 1/2 கோடிப்பா, 50 லட்சம், 1/2 கோடி என் பொருள். நாங்கள் அந்த 1/2 கோடி லோன் எடுத்து தாயா போட்டிருக்கோம். அந்த லோன் கட்டலைன்னா எங்கள் குடும்பமே அழிஞ்சிரும்ப்பா. எங்களை இந்த கடலில் தான்ப்பா தொழில் பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த கடலுக்கு தானே நாங்கள் போக முடியும். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. இலங்கை அரசிட்ட கொண்டுட்டு போய் எங்கள் பொருள்களை எங்கள் பிள்ளைகளையும் சித்திரவதைக்கு எங்கள் பொருள் அழிவுக்கு ஆக்குறதுக்கு எல்லா பொருளையும் இந்த மத்திய மாநில அரசு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேற தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். நாங்கள் அதைத்தான் கேட்குறோம். நாங்கள் மத்திய மாநில அரசுகள்கிட்ட அதைத்தான் கேட்குறோம். எங்களுக்கு கடல் தொழிலாம் தெரியும், ஆனால் இந்த கடல் தொழிலே பார்க்க முடியாம எங்களை பட்டினியா போட்டு கடன் தொல்லையிலேயே நாங்க பட்டினி சாகுற மாதிரி வைக்கிறாங்க. அதனால எங்க இந்த பொருள்களே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேற தொழில், மாற்று தொழில் கொடுங்க. நாங்க இந்த மாற்று தொழிலை பார்த்தனால எங்க வயிற்று பொழப்ப நாங்க கடத்திக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.